திருகோணமலையில் புத்து சிலை வைக்கப்பட்ட விவகாரம் முழுமையாக திட்டமிட்ட இனவாத செயல்பாடு என ராஜாங்கனி சந்தாரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். திருகோணமலை புத்த சிலை தொடர்பில் பலாங்கொட ஹஸ்ப தேரருக்கு வழங்கிய தொடர்புள்ளது. ஹஸ்ப தேரர் முழுமையாக இனவாதி எனவும் சாடியுள்ளார். ஹஸ்ப தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹஸ்பதீரர் தலையிடும் விடயங்களில் குழப்பங்கள் ஏற்படுவது வலிமையான ஒன்றாகும். இதற்கமைய எதிர்வரும் 21ஆம் தேதி அரசுக்கு எதிராக பேரணி ஒன்று நடத்தப்பட உள்ளது. இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்ஷவினால் முன்னெடுக்கப்படும் செயல்பாடாகும் என்று சத்தாரத்ன தேரர் குறிப்பிடுகின்றார். திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செல்கின்றார்கள். ஞானசார தேரரும் செல்கின்றார். அப்படியென்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது என அனைவருக்கும் தெரியும். தவறான விடயங்களுக்கு நாங்கள் எதிர்ப்புத்தான். அரசாங்கத்தை கவிழ்க்க இந்த மோசடியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதற்கான இனவாதம் மதவாதம் தூண்டப்படும் என நான் பயமின்றி கூறுவேன். இந்த மோசடி செயற்பாடுகளில் ஏமாற வேண்டாம் என நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் ஏமாற்றக்காரர்கள் திருடர்களினால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ராஜாங்கனி சத்தாரத்ன தேரர் மேலும் தெரிவித்தார். இந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டு குற்றச்சாட்டில் ராஜாங்கன சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.